நீங்க இருக்கிறது மாளிகையில் இல்ல, நீங்க இருக்கிறது கண்ணாடி வீட்டுல. இப்ப நான் சொல்றேன் சார், பேங்க்ஸ் have lost their human face. எப்படியா இருந்தாலும் அவர்கிட்ட டிராக்டர் பிடிங்கிறீங்க அவ்வளவுதானே. ஒன்றும் இல்லை சார், 3 லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு சார் லோனு. இப்போ நான் லோனை க்ளோஸ் பண்ணா எவ்வளோ சார் நான் பே பண்ணணும்? இப்ப நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அநியாயம். பாடுறா, ஒரு 9,000 கோடி ரூபாய் வாங்கின ஒருத்தனை விட்டுவிட்டாங்க. ஒரு டிராக்டர் வாங்கி ஏதோ பண்ணிட்டு இருந்தவன பிடிச்சி அடிக்கிறானுங்க. எங்க கூட வந்து ஒரு நாள் இருந்து பாருங்க, எங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஒரு பேங்க் மேனேஜர் பார்வையிலேருந்து இதை கேட்கிறேன். ஏன்னா பொதுவா இது வரைக்கும் உங்க டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது ஊடகத்துல வரல, அதனாலதான் கேட்கிறோம். கஷ்டமா தான் இருந்தது. மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் அதை கேட்கும் போது. உண்மை அதுதான். எல்லாருமே வருத்தம் இருக்குங்க, அழுது காலம் ஃபீல் பண்ணிருக்கேன். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, எல்லார் மனசுலயும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் நேரா விவசாயியை சப்போர்ட் பண்றீங்க இல்ல. ஒரு விவசாயி வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தி ஆக்ரோஷமா போயிட்டு அவர் டிராக்டரை பறிக்கணுங்கிற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஒரு 2-3 அவகாசம் கொடுத்திருக்கலாம். நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாயில கூட பாக்கலங்க. நீங்க இதே நியூஸ வீட்டுல பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் கிட்ட என்ன பேசிருப்பீங்களா? அப்ப வாங்கிட்டு போயிருவான், விட்டுட்டு போயிடணும். கரெக்டா கட்டுவிட்டா. ஒரு விவசாயியே வச்சுக்கோங்க, அவர் கட்டவே மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுவீங்க? லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம், ரெக்கவரிக்குள்ள எல்லா சோர்ஸும் செய்வோம். நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க? அதை தானே பண்ணுவீங்க. விவசாயி பாவம் இல்லையா? எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே, டிராக்டர் ஜப்தி பண்றதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து அதை தானங்க செஞ்சாங்க அவங்களும். இப்ப எனக்கு புரியல, அப்புறம் எதுக்கு நீங்க இந்த வேஷம் போறீங்க? மிஷின் டெபாசிட் பேங்க்ஸ்ல போட முடியாம மிஷின் எல்லா இடத்துலயுமே கொடுத்துருக்காங்க. அங்க நம்ம டெபாசிட் பண்ணனா ஒரு 100 rupees பண்ணாலும் 25 rupees சார்ஜ் பண்றாங்க சார். அது இவங்க போவாங்க, ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்பாங்க, பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பணம் ஒரு டைம் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்ப்பாங்க. ஆக மொத்தம் 3 முடிஞ்சு. அதுக்கப்புறம் யூ பிளடி சீட். அது நீங்க வெளியில வந்து சிடிஎம் மிஷின்லயோ கியோஸ்ல கட்டுறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு சார்ஜ் இருக்கு. டே பிரான்ச்சுக்கு தானே இப்ப பண்றோம், எதுக்கு நீங்க 25 rupees சார்ஜ் போடுறீங்க? பேசிட்டு இருக்கும்போதே பாயிண்டானா. நான் என்ன பண்றேன், உங்கள்ட்ட இருந்து காசு வாங்கி இன்னொருத்தர் கொடுக்குறேன். நான் 5 வருஷத்துக்கு அங்க கமிட் பண்றேன். நீங்க எனக்கு நாளைக்கு நீங்க கட்டிட்டீங்கன்னா அந்த மணி நான் எங்க போய் டெப்ளாய் பண்ணுவேன்? ஒன்றும் இல்லை சார், 3 லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு சார் லோனு. இப்போ நான் லோனை க்ளோஸ் பண்ணா எவ்வளவு சார் நான் பே பண்ணணும்? ஆனா நீங்க என்ன சார்ஜ் பண்ணீங்க சொல்லுங்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. பிரைவேட் செக்டர் பேங்க் சார். நாங்க எவ்வளவு சொல்லுங்க சார். சார் 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ 20,000 30,000 நீங்க நான் சொல்றேன். ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல. ஃபங்க்ஷனிங் இஸ் நாட் ட்ரான்ஸ்பரன்ட். வெரி ட்ரான்ஸ்பரன்ட். இப்ப கேக்குறேன் சார், 3 நாள் பப்ளிக் பேராசியா இருக்காங்களோ அத்தனை நாள் நீங்க ஏமாந்துட்டு தான் சார் இருப்பீங்க. அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க? 30,000 ரூபாய் உங்களுக்கு சார்ஜ் பண்றேன். நான் எதுக்கு சார்ஜ் பண்றேன்? எதுக்கு சார்ஜ் பண்ண கூடாதுன்னு நான் கேக்குறேன். எப்படி பண்றீங்க? உங்க இஷ்டத்துல கவுண்ட் பண்ண முடியாது. The loan has been sanctioned and it has been credited in the account. It will be charged. Nationalized banksல வந்து 2 நாள் இருந்தா 2 நாள் இன்ட்ரஸ்ட் தான். ஆனா நீங்க என்ன சார்ஜ் பண்ணீங்க சொல்லுங்க. யாராவே எந்திரி மொல்ல. என்னடா? Private banks ஒரு agreement banks not transparent in your service. ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் ஓட பேசிக் ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? ஊருக்கு சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி 15,000 சார்ஜ் பண்ணுவீங்க. மந்த்லி ப்ராடக்ட்ஸ் 2,50,000 இருப்பீங்க. ஆனா நாங்க பப்ளிக் சேவை செய்றோம்பீங்க. வெரி குட்ரா. அது எப்பறா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. You are not governed by any rules at all. Nothing like that. Each and every bank, each and every scheduled bank, each and every banking system is governed by RBI. That people are not doing. You ask him to drag bank to the court. We have made banks kneel down. ரெண்டு பேர் தமிழ்ல கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். பேங்குகளை நாங்க கோர்ட்ல மன்னிப்பு கேட்க வச்சிருக்கோம். நீங்க இருக்கிறது மாளிகையில் இல்ல, நீங்க இருக்கிறது கண்ணாடி வீட்டுல. இப்ப நான் சொல்றேன் சார், பேங்க்ஸ் have lost their human face. பேங்க் மேனேஜரை நான் கிராஸ் எக்ஸாமின் பண்ண மறுநாள் ஒன் டைம் செட்டில்மெண்ட் எங்க ஃபேவர்ல பண்ணிருக்காங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஒரு ஏழை விவசாயி, அவனுக்கு விளைபொருளுக்கு இது இல்ல. ஒரு விவசாயி அவன் நினைத்த விளைபொருள் பேங்க் பக்கம் பார்க்கணும்ல. எப்படியா இருந்தாலும் அவர்கிட்ட டிராக்டர் பிடிங்கிறீங்க அவ்வளவுதானே. இவனால ரொம்ப அசிங்கமா போச்சுடா. என்ன லோன் மட்டும் வாங்கவே கூடாது உங்க அனுபவத்திலேன்னு சொல்லுங்க. என்ன மறைச்சு கேக்குறதுனால சொல்றேன். இருக்கிற லோன்லயே ஃபர்ஸ்ட் லோன் அப்படிங்கிறது ஹவுசிங் லோன் அப்படின்னு நான் சொல்றேன். காரணம் சொல்லுங்கன்னு கேக்குறேன். சொன்னீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணிக்குவேன். நான் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினதுக்கு அப்புறம் 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் கழிச்சு நான் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டா எந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைச்சது இல்ல. 30 லட்சத்துல 28,50,000 லோன் அப்படியே இருக்கு. இன்ட்ரெஸ்ட் 50,000 1,50,000 மட்டும் தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் பண்ணணும்னு போனா லோன் கேட்கும் போது ரொம்ப அருமையா கொடுத்துட்டு லோன் க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். ஏன்டா? ஏன் கரெக்ட். சரி, எவ்வளவு கடன் கட்டிங்க பேங்க்ல? சார் நான் வந்து 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் சார். கொடுத்தாங்களா? பாயிண்ட் பாஸ். நல்ல விளக்கடா. ரொம்ப நாள் கழிச்சு 1 மாசம். அது தேவையில்லை. என்ன கெடுல கொடுத்தாங்க? என்னோட ஏஜ பார்த்தாங்க. நீங்க 20 வருஷம். அது வேண்டாங்க. டக்கால்ட்டி விட மாட்டான் போட்டுருக்க. நீங்க கேட்டது 30 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஆமா. ஒரு மாசம் வட்டி எவ்வளவு ஆகும் தெரியுமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். எனக்கு கடன் கிடைச்சு வீட வாங்கணும்னு நினைப்பேனா, இன்ட்ரெஸ்ட் தான் முதல்ல பிடிப்பாங்க, பிரின்சிபல் தான் பின்னாடி பிடிப்பாங்கன்னு எனக்கு இதை யாருமே நான் சொல்றேன்.
இன்னொரு விஷயம் கிளியரா கேட்டாங்க, எனக்கு ப்ராசஸிங் ஃபீ இவ்வளவு வேணும். வாங்கிட்ட பிறகு அதை பத்தி பேச வேண்டாம். அது அனாவசியம். பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் மாத்தி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 20 to 25 rupees எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5 times ஃப்ரீ சார். அதுக்கு அடுத்து per transaction 20 rupees. 100 ரூபா எடுத்தாலும் 20 ரூபா தான். ஆமா சார். மாத வட்டி வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு 1 ரூபாய் வட்டி போட்டாவே சார் எவ்வளவு சார் ஆகும்? சார் எவ்வளவு சார் ஆகும்? 30,000 ஆகும். தெரியுமா? 9.5% அவங்க சொன்னது சார். எனக்கு தொகை சொல்லுங்க சார். சொன்னாங்களா? இல்லையா சித்தப்பு உட்காருங்க. இல்ல சார், ஒரு சாதாரண மனுஷன் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்குறான் உங்ககிட்ட? ஒரு சேவிங்ஸ் டெபாசிட் வாங்கினா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், நான் லோனா வாங்குறது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? எங்களுக்கு போட்டுக்கிறாங்க இல்லையா முதல்ல, Okay. அவங்களுக்கு நான் வட்டி கொடுக்கணும் இல்லையா? ஏன் நீங்க 2வது மாசம் போய் கேட்க கூடாது? இல்ல, சார் அந்த டைம்ல தான் சார் நான் வீடு கட்டி முடிக்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இதுக்காக நாங்க பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு அவங்கள்ட்ட லோன் வாங்க முடியும்? ஐயா ஏன் இப்ப கோபப்படுறீங்க? அப்படி சொல்ல வரல சார், நீங்க சொல்றது புரியுது. அவருக்கு எப்படி குறையும் அப்ப கணக்கு சொல்லுங்க. ஏன்னா புரிதல் இல்லாம தானே அவர் கேட்கறதா நீங்க நினைக்கிறீங்க. எவ்வளவு வருஷம் ரீபேமெண்ட்? 5 வருஷம். 5 வருஷம் கட்டியிருக்கீங்க, இன்னும் 5 வருஷம் கட்டணும். 20 வருஷம் லோன். இருங்க சார், இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. சார் ஏன் சார் ரொம்ப சிம்பிளா தான் பேசுறோம். இதுல ஒண்ணுமே இல்லையே சார், வேற எதுனா கூட நீங்க சுத்தி விடலாம். ஏன்னா ஆவரேஜா தமிழ்நாட்டுல நிறைய பேர் ஹவுசிங் லோனுக்கு வாங்கி இருக்கிற மிடில் கிளாஸ் உடைய அமௌண்ட் 30 லட்சம். என்னடா சொல்ற? So 12 lakh plus the interest, whatever the interest applied for the 5 years. நான் ரொம்ப தெளிவா கேட்டேன், பப்ளிக்கு புரியுற மாதிரின்னு. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற கேளு. இங்க இருக்கக்கூடிய சாமானியர்களுக்காக தானே பேங்க் நடக்குது. இல்லைன்னா விட்டுருங்க. நீங்க வேணும்னே தான் புரியாம பேசுறீங்களான்னு கூட எனக்கு சந்தேகம் வருது. 30 லட்சம் ரூபா உங்கள்ட்ட லோன் வாங்கினாரு. 30,000 மணிக்கு 5 வருஷம் கட்டிட்டாருங்க. இப்ப லோனை ப்ரீ க்ளோஸ் பண்றாருங்க. என்னடா 12 லட்சம் ரூபாய் plus அந்த interest அந்த முதல் 5 வருஷம். அதான் சார் எவ்வளவுன்னு கேக்குறேன். தெரியல. நீங்க மாசம் மாசம் கட்டுற மாதிரி அது பிரின்சிபல் குறைச்சிட்டே வரும் இல்லீங்களா உங்களுக்கு? இல்ல சாரடா 30,000 தான் கட்டுறேன் சார். எனக்கு என்னன்னா ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா 2.5 lakhs வரும் சார். அவ்வளவுதானா? 5 வருஷம் கழிச்சு இப்ப நான் 30 லட்சம் ரூபாய் சார் கமிட் பண்ணுங்க சார். நான் ஏத்துக்க மாட்டேன். நல்லா இருக்கே கதை. ஃபர்ஸ்ட் மாசம் 30 lakhsல இன்ட்ரெஸ்ட் அப்ளை ஆகும் சார். செகண்ட் மாசம் வந்து இன்ட்ரெஸ்ட் will be applied on 20,70,000. அந்த கணக்கு தான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் சார். ஏப்பா கிருஷ்ணமூர்த்தி, நீ சொல்லிட்டியா? அப்ப நான் உண்மை ஒத்துக்குதாங்க வேணும். இல்ல பேங்க்ல இருக்கவருக்கு இந்த பேசிக் ஐடியா கூட இருக்காதா சார்? 30,000 இன்ட்டு 12ங்க சார், இன்ட்டு 5 வருஷங்க சார். நேஷனலைஸ் பேங்க் வந்து ப்ரீ ப்ரோ க்ளோஷர் சார்ஜஸ் எதுவும் வாங்குறது இல்லைங்க. இதுல ஏன் சார் இவ்வளவு ஹைட் பண்ணணும்? டிரான்ஸ்பரண்டா இருக்கலாமே சார். ரஃபா சொல்லிட முடியாதா சார் இத? நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன் சார். உங்க முன்னால டேபிள்ல இருக்கும் சார். 60 மாசம் கட்டினா எவ்வளவுன்னு உங்களுக்கு இருக்காதா சார்? இல்லைன்னா நீங்க எப்படி சொல்றீங்கன்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாரதி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, படிச்சவங்க சூதுவாது பண்ணப்படாது. இதுக்கு மேல நான் சொல்லவே மாட்டேன். நல்லவங்க டைலாக் ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க.